ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திவ்யா, பவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஒரு வழியாக என்னோட அம்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இந்த மேரேஜ்லேருந்து எஸ்கேப்புமே ஆயிட்டேன். அது எல்லாத்துக்குமே காரணம் பவி மட்டும்தான். அப்படி ஒரு சண்டை போட்டு ஒரு பெரிய போர்க்களமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ தான் பவி கேட்டா, ஆமா, நீங்கள் யாராச்சும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் தான், எங்கே நடந்த சண்டையில் சமைக்கலை, பசிக்கலை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆமாம், சரி, நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா கடைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பவி சொன்னா, ஹெப்பா, எப்படியோ ஒரு வழியா இந்த பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் எனக்கு கோவம்தான். என்னது, முடிஞ்சு போச்சா இந்த 4 வருஷம் அப்படின்னு சொல்லவும், எம்மா, மறுபடி நீ ஆரம்பிக்காத, இந்த 4 வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு இந்த நிமிஷம் உனக்கு போதும்ல, அதுதானே, சரி, ஓகே அப்படின்ட்டு நானுமே அந்த விஷயத்தை அதோட விட்டேன். அப்போது பவி சொன்னா, உன் அம்மா கூட பேசி பேசி எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லவும், நான் உடனே சரி இரு, நான் உனக்கு ஒரு டீ போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் பவி, உன்னோட டீயை யார் குடிக்கிறது, இரு நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு அவளே டீ போடையுமே செஞ்சா. அப்போ நான் பவிக்கிட்ட கேட்டேன், ஆமாம், அம்மா கிட்ட எதோ சொன்னியே, படிக்க போகிறேன், சென்னைக்கு போகிறேன், அக்கா வீட்டில் இருக்க போகிறேன், இது எல்லாமே எப்போ எப்போ பிளான் பண்ண, சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே பவி சொன்னா, உன்ன மாதிரி பிளான் எல்லாம் நான் ரூமில் போயிட்டு உட்காந்து யோசித்து போடுவேன்னு நினச்சியா, அதெல்லாம் இல்லை, அது எல்லாமே ஸ்பாட்டில் அப்படி இப்படி போடுறது தான், என்னெல்லாம் நீ என்ன நினச்ச அப்படின்ட்டு அப்படி பெருமையாக பேசுனேன். ஆமாம், நீங்கள் பிளான் எல்லாம் நல்லா தான் போடுவீங்க, அப்படி என்ன பிளான்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் சொன்ன எல்லாமே உண்மைதான், நம்ம படிக்க போகிறோம், சென்னைக்கு தான் போய் படிக்க போகிறோம், ஆனால் அக்கா வீட்டில் படிக்க போகிறோன்னு சொன்னது மட்டும்தான் பொய், அக்கா வீட்டில் கிடையாது. நான் சென்னையில் நம்ம ஒரு ஹாஸ்டலில் பார்க்கலான்னு நினச்சேன், பட் எனக்கு அது செட் ஆகலை. ஸோ நம்ம 2 பேருமே தனியாக ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அங்கே இருந்து தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னான். மேடம் வேறு எம்பிஏ படிக்கணும்னு சொன்னீங்க, நான் நர்சிங் பண்ணணும், ஸோ அங்கேயே நியர்பை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவள் அப்படி பேசிக்கிட்டே போனதும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னது நர்சிங்கா, பவி நீ டாக்டருக்கு படிக்கணும்னு தானே ஆசைப்பட்ட, இப்போ என்ன நர்சிங்னு சொல்கிறீன்னு நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு பவி சொன்னா, ஆமாம், நான் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போது நான் நிறைய யோசித்து பார்த்தேன், டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஆட்டிடியூடோட ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து அதுவும் ஒரு பேஷண்ட்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்ப்பாங்க. ஏனோ அது எனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு நர்ஸாக இருந்தா பேஷண்ட்டா அவங்கள பேசி பழகி அவங்கள கேர் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசையை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவள் சொன்னான். அவள் பேசுகிறது எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் அப்படியே ஆச்சரியமாக வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவள் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே மெச்சூர்டாக நிறைய விஷயங்கள் யோசிச்சு அப்படி பார்த்து பேசுவா. எனக்கு அது எல்லாமே புதுசாக தான் இருக்கும். அவள் சொன்னா, நான் நர்சிங்குமே படிக்க போகிறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்புக்குமே அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டில் அப்படி ஒவ்வொரு விஷயமா சொன்னான். அக்கா வீட்டில் இருந்தா அது கண்டிப்பாக செட் ஆகாது, அங்கே அவளுக்குன்ட்டு ஃபேமிலி, மாமியார், அவங்க பெரிய ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அது எப்படி நமக்கு செட் ஆகாது, ஒரு 2 வருஷம் நம்ம படிக்கலாம், அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் போகலாம், நமக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாத்தையுமே நம்மளாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். சரி, இது எல்லாமே ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு அட்மிஷனு, ஃபீஸு இதெல்லாமே இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும் பவி சொன்னா, அதுக்கு அக்கா அவளோட ஜுவல்ஸை வச்சு கொஞ்சம் காசு தர்றதா சொல்லியிருக்கா, ஸோ நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அம்மாவுமே வந்தாங்க. வந்ததும் 3 பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு பேசிட்டு பவி வீட்டுக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இருக்கும், சடனாக என்னோட வீட்டு காலிங் பெல் சத்தம் கேட்டதும் நான் போயிட்டு பார்த்தேன்.
பார்த்தா அங்கே எல்லாம் அங்கே வந்திருந்தது எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கேங்கு மொத்தமாக அப்படி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு சந்தேகம், என்னடா நீங்கள்லாம் கூப்பிட்டா கூட வீட்டு பக்கம் வர மாட்டீங்களே, என்ன இதுவும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க, என்ன திவி நீ இப்படி பேசுகிற, உனக்கு விஷயமே தெரியாதா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினச்சனே, நீ என்ன இப்படி அசால்ட்டாக இருக்கிற, கேஷுவலாக இருக்கிற அப்படின்னாங்க. என்ன எனக்கு அப்படி எதுவுமே தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேட்க, அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, பவிக்கு உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவராக இருக்குது, உனக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன், நாங்கள் உன்னைய கூப்பிட்டுட்டு போகிறதுக்காகத்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும், என்ன பவிக்கு ஃபீவரா, அவங்க தனியாக வேற இருப்பல, அவங்க என்ன கஷ்டப்படுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் கேட்க, இதை கேட்டு என் அம்மா வந்து, என்னது பவிக்கு ஃபீவரா, சரி வாங்க இப்போ நம்ம உடனே போய் பார்க்கலாம், என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு முன்னாடியே கிளம்புனாங்க. அதை பார்த்ததும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி முழிக்கிறானுங்க. இவங்க ஏன் இப்படி முழிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் தெரியல. உடனே ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அம்மா அவளுக்கு ஃபீவர் ஏற்கனவே அதிகமாக இருக்குது, நம்ம ஒரு ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டுட்டு போனோம், அங்கே ஹாஸ்பிட்டலில் அலைய வைப்பாங்க, அட்மிஷன் போடணும், ரூமில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அலைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஸோ நீங்கள் இருங்க, நாங்கள் திவ்யாவை மட்டும் கூப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கார் எல்லாமே வேற எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இன்னுமே பயம், என்னது ஹாஸ்பிட்டலா, அட்மிட் பண்ணணுமா, என்னடா சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அவளுக்கு தான் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். அம்மா நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் ஃபஸ்ட்டு அவளை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். இவங்க இதை என்னையத்தான் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிற மாதிரி கார் எல்லாத்தையுமே அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே பயம். சரி வாங்க சீக்கிரமாக வேகமாக போகலான்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே அந்த சுச்சுவேஷன் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த டெக்கரேஷன் பேப்பர்ஸு, அழகழகான ஃப்ளவர்ஸு, கலர் கலரான பேப்பர்ஸு, பலூன் எல்லாம் கட்டி அப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எனக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலை. உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு வந்தாங்க, இங்கே என்னடான்னா வீடு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நான் திருன்னு முழிக்க, அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸை சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நாள், மே 10 உன்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லவும் எனக்கு சரியான கோபம். என்னோட பர்த்டே எனக்கு அது ஞாபகமே கிடையாது, ஏன்னா இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. என் ஊரில் என்னோட கல்ச்சரில் அந்த ஒரு செலிப்ரேஷனுங்கிறதே கிடையாது. அதனால் எனக்கு என்னோடய பர்த்டே அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லி வர வச்சுருக்காங்க. எனக்கு அவ்வளோ கோவம். அப்படி அந்த கோவத்தில் நேர வீட்டுக்கு போனதும் பவியோட கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டேன். உனக்கு கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு வேறு காரணமே கிடைக்கலையா என்ன, உடம்பு சரியில்லை நீ சொல்லித்தான் என்னை கூப்பிட்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை விட்டதும் அவ திருன்னு முழிச்சா. என்னது நான் சொன்னேனா, ஓங்கி ஒரு அறை விட்டேன்னா யார் மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கோவப்பட்டா. அப்புறம்தான் தெரிஞ்சது பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது அப்படின்ட்டு. நான் பவிக்கிட்ட சொன்னேன், பசங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னே சொல்லி அதுவும் காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னம்மா சொன்னாங்க தெரியுமா அப்படின்ட்டு நான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன். அதுக்கு பவி சொன்னா, இங்கே பாரு திவி, நான் அப்படி எதுவுமே சொல்லலை, அழகா திவ்யாவை இங்கே அழைச்சிட்டு வாங்க, பட் அவளுக்கு வேற எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். மற்ற எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா பிட்டோட சொன்னது அது எல்லாமே அவங்க தான். நீ உதைக்கணும்னா அவங்களத்தான் உதைக்கணும், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துனா. இதுக்கு தான் இந்த லவ்வே வேணான்னு சொன்னேன். இப்போ பாரு வலிக்குது, யார் இந்த அடியெல்லாம் வாங்குறது, இது வரைக்கும் என் அக்கா கூட என்னை அடித்ததே இல்லை தெரியுமா, இரு நான் உன்னை என் அக்கா கிட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவள் குழந்த மாதிரி அப்படி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அவளை பார்த்ததும். சரி சாரிடா, தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு நானுமே சொல்லவும் அவ, ஓ
சாரி எல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னத்துல வச்ச கையை எடுக்காம அப்படி ஓரமா போயிட்டு இருந்தா. இவ பண்றது அப்படி குழந்தைத்தனமா இருந்துச்சு. நான் அப்படி ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பசங்க எல்லாருமே அவளை பார்த்து சிரிச்சாங்க. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பிரியாக்கு மட்டும்தான் எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ பவி அப்படி சொல்லவும் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அவங்களுமே சிரிச்சாங்க. சரி வா, ஆனது ஆயிடுச்சு. சரி கேக் வெட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டா, அவ வரல. நான் வரமாட்டேன். நீ தான் என்ன அடிச்சிட்டல்ல. நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணேன் தெரியுமா? என் கையெல்லாம் வலிக்குது. அப்படின்னு இன்னுமே பச்சை குழந்தையாட்டம் அப்படி பேசுனா. உடனே பிரியா என்னோட பக்கத்துல வந்து என் காதுகிட்ட, "நீ போயிட்டு அவளுக்கு ஒரு கிஸ் கொடு. அப்போ அவ சரியாகிருவா. அதுக்காகத்தான் இத்தனையும் பண்றான்னு நினைக்கிறேன்" அப்படின்னுட்டு பிரியா என்கிட்ட சொல்ல, ஒருவேளை அப்படி இருக்குமா என்ன? ஆனா அவ அப்படிலாம் ரியாக்ட் பண்ற ஆள் கிடையாதே. எனக்கு நான் இதுவரைக்கும் கிஸ் கொடுத்ததும் இல்ல. அவ தான் எனக்கு கிஸ் குடுத்துருக்கா. ஸோ எனக்கு பயமா இருக்கே அப்படின்னிட்டு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு குடு, அவ சரியாகிருவா அப்படின்னு பிரியாவுமே சொன்னா. நானுமே ஒரு தைரியத்த வரவழைச்சுக்கிட்டேன். இதுவரைக்கும் நான் கிஸ் பண்ணல. ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்குள்ள ஒரு தைரியத்த வரவழைச்சுக்கிட்டு, அப்படி மெதுவா அவ பக்கமா போனேன். அவ என்னைய எதுவுமே கண்டுக்கல. அமைதியா அப்படி இருந்தா. ஒரு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டேன். நான் அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு கன்னத்துல போயிட்டு அப்படி டக்குன்னு ஒரு இச்சு தான் அப்படி குடுத்துட்டு வந்துட்டேன். அச்சச்சோ! என்ன ரியாக்ட் பண்ண போறாளோ தெரியல. எங்க கிஸ் குடுத்துட்டா எதுவும் கத்திருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சைலண்ட்டா நிக்க, அங்க ரியாக்ஷன் எல்லாமே ஆப்போசிட்டா இருந்துச்சு. அவ உடனே எழுந்து, "சரி வாங்க வாங்க கேக்க கட் பண்ணலாம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போனா. அப்போ நான் கேட்டேன், "அப்ப இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இருந்தாளா? ச்சீ! உனக்கு அசிங்கமாவே இல்லல்ல? கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லல்ல? இத நீ என்கிட்ட டைரக்ட்டாவே கேட்டுருக்கலாமே. கிஸ் வேணும்னா எனக்கு டைரக்ட்டா கேட்டுருக்கலாமே" அப்படின்னுட்டு நான் அவகிட்ட கேட்க, அதுக்கு பவி, "எனக்கு எதுவுமே டைரக்ட்டா கேட்டு வாங்குற பழக்கம்லாம் கிடையாது. தெரியும்ல உனக்கு" அப்படின்னு சொன்னா. ஆமா. அவ என்னைக்கு அவளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கேட்டு தான் கேட்டு வாங்கியிருக்கா. இல்ல தான். பட்டு பவி இந்த மாதிரிலாம் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப புதுசா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம். சொல்றதுக்கு அளவே இல்ல. அதுக்கப்புறம் கேக்க கட் பண்ணலான்னு சொல்லிட்டு, என்னோட கையில ஒரு சின்ன கத்திய குடுத்து கேக்க வெட்ட சொன்னாங்க. நான் அத பார்த்துட்டு அப்படியே நின்னுகிட்டே இருந்தேன். உடனே ஃப்ரெண்ட்ஸு, "என்ன? என்னாச்சு உனக்கு? நாங்க என்ன ஒரு கேக்க தானே வெட்ட சொன்னோம். இல்ல ஒரு ஆள யாராச்சும் வெட்ட சொன்னோமா? உன்னோட கை எதுக்கு இந்த அளவுக்கு நடுங்குது?" அப்படின்னு சொல்லவும் தான் நானுமே பார்த்தேன். என் கை அப்போ அங்க நடுங்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த கத்திய புடிச்சுக்கிட்டு. அப்போ பவியுமே என்னோட கைய பார்த்துக்கிட்டு, "என்ன நைட் ஏதோ சரக்கு அடிச்சியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கிண்டல் பண்ண. நான் சொன்னேன், "இல்ல எனக்கெல்லாம் அது புடிக்காது" அப்படின்னு சொல்லவும், "அப்போ நாங்க மட்டும் என்ன டெய்லி ஏதோ சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்ற?" சொல்லிட்டு அவ ஆரம்பிச்சா. அதான் நாங்க 2 பேரும் எப்பவுமே அந்த டாம் அண்ட் ஜெர்ரி தான். நான் ஒண்ணு சொல்ல, அவ ஒண்ணு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குவாதம் போய்க்கிட்டே இருக்கும். உடனே ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு, "இப்பவும் நீங்க ஆரம்பிச்சுட்டீங்களா? முதல்ல கேக்க வெட்டுங்க. பசிக்குது, சாப்பிடணும். எவ்வளோ நேரம் தான் இந்த கேக்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது?" அப்படின்னு அவங்க சொல்ல, பவி என்னோட கைய புடிச்சுக்கிட்டு நாங்க 2 பேருமே அப்படி ஒண்ணா சேர்ந்து கேக்க கட் பண்ணிட்டு, நான் அப்படி அவளுக்கு ஊட்டி விட, அவ எனக்கு ஊட்டி விட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்து, "சரி, எங்களுக்கு கேக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? குடுப்பீங்களா? இல்லையா? குடுத்தா நாங்களும் அப்படி வாங்கிட்டு டீசென்ட்டா ஓரமா போயிருவோம்" அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கேக்க கட் பண்ணி குடுத்து, அப்படி சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரமே ஆச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "ஓகே நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் அவளும் மட்டும் தான் 2 பேரும் தனியா அந்த வீட்ல இருந்தோம். அப்போ பவி என்கிட்ட, "திவி நீ கொஞ்சம் அந்த கால இப்படி நீட்டி வையேன்" அப்படின்னு கேட்டா. நான் உடனே, "எதுக்கு? எதுக்காக கால நீட்ட சொல்ற?" அப்படின்னுட்டு நான் கேட்டேன்.
"ஹே திவி, நான் ஒன்றும் உன் காலை அப்படியே தூக்கிட்டெல்லாம் ஓடிட மாட்டேன். கொஞ்சம் அப்படி நீட்டி வை" அப்படின்னுட்டு அவன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானுமே அந்த 2 காலையும் எப்படி நீட்டி வைக்க, பவி உடனே என்னோட மடியில் அப்படி தலை வச்சு படுத்துக்கிட்டா. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கவா, தூங்கிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நானும் புள்ள நைட்டு தூங்கலை போல, ஹேண்ட் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கா, ஸோ டயர்டாக இருப்பா நீ, சரி படுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். பவி என் மடியில் அப்படியே தலை வச்சு படுத்திருக்க. நான் அப்படி என்னோட கையை பவியோட தலையில் அப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பார்த்துருந்தேன். 2 பேருமே அப்படி அமைதியாக இருந்தோம். பவி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எழுந்துக்கிட்டா. என்னாச்சு, நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். இல்லை, எனக்கு இந்த மாதிரி படுத்து இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. தெரியல அது என்னன்னுட்டுலாம், பட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அது எனக்கு நிம்மதியாக இருக்குது. நீ என்னோட பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு நல்லாவே தூக்கம் வருது. எந்த ஒரு பயமும் இல்லை. ஒரு சின்ன குழந்தை அம்மா மடியில் படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. எனக்கு நீ பக்கத்தில் இருக்கும்போது எப்போவுமே அப்படி தான் தோணுது. ஆனால் இது எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்ட்டு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் எனக்குமே தோணுச்சு. பவியுமே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறா, அவளுக்குமே அது கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே அப்போ தான் தெரிஞ்சுது. உடனே நான் சொன்னேன், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் யாரோ ஒரு மேடம் யோசிக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அது யாருன்னு சொல்லிட்டு நான் அப்படி கிண்டலாக பேச, அவள் உடனே அப்படி சிரிச்சிட்டா. நான் உன் அம்மா கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டனோ அப்படின்னு கேட்டா. சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு இப்போ பசிக்குதா என்ன, ஏதாச்சும் சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்டா. இல்லை, எனக்கு பசிக்கெல்லாம் இல்லை, இப்போ வேற எதுவுமே எனக்கு தோணலை. அவளோட மேலே சாஞ்சுக்கிட்டு, அவளோட தோளில் சாஞ்சுக்கிட்டு, அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு மேலே வேற எதுவுமே தோணலை. அவ ஏதோ நிறைய பேசினான், அது எதுவுமே என் காதில் கூட விழலை. அப்படி அந்த ஒரு ஃபீல், அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீலு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சடனாக அந்த இடத்துக்கு அவங்க அக்காவுமே வந்தாங்க. என்ன அக்கா திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும், பவி சொன்னா, இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, ஸோ அதுக்காக நான் தான் வர சொன்னேன் அப்படின்ட்டு அவளுமே சொன்னா. அக்காவுமே எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்போ பவி அக்கா கிட்ட, அக்கா நான் உன்கிட்ட ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அதை நீ வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அவங்க அக்காவுமே சொன்னாங்க, ஆமாம் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அக்கா சொல்ல, நான் அக்காவோட மூஞ்சி அப்படியே பார்த்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்கா, நான் எதுவுமே பண்ணலை, உன்னோட ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, உன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வர சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற வார்த்தையை அப்படி கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இவ அக்கா கிட்ட ஏதோ சொல்லியிருக்கா, அக்காவுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு எனக்குமே புரிஞ்சுது. அப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா, உள்ள ஒரு அழகான ரிங் இருந்தது. பவி அந்த ரிங் எடுத்துக்கிட்டு, எனக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன எதுவுமே தெரியாது, இப்போ இந்த ரிங்கை நான் உனக்கு போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நான் எதுவுமே சொல்லலை, சரின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டினேன். அதுக்கப்புறம் அக்கா பக்கமாக திரும்பி அவங்க அக்காவை பார்த்தா. அக்காவுமே போட்டு விடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் என்னோட கையை நீட்ட, பவி அந்த ரிங்கை என் கையில் போட்டு விட்டா. அந்த நிமிஷம் அவள் ரிங்கை போட்டு விடவும் எனக்குள்ள அப்படி ஒரு ஃபீல், அதை எனக்கு எப்படி சொல்கிறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு எல்லாம் தெரியல. நானும் அவளும் மட்டும் இந்த உலகத்தில், அவள் அம்மாவா நினைக்கிற அவங்க அக்கா மத்தியில் எனக்கு ஒரு ரிங்கை போட்டு விடுறா. அது ஒரு மேரேஜ் ஆன ஃபீலு இல்லை, அதுக்கும் தாண்டி அதை என்ன அப்படின்னு நிஜமாவே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சுற்றி யார் இருக்காங்க எதுவுமே பார்க்கல. என்னோட கண் எல்லாமே என்ன அந்த செகண்ட் அப்படியே கலங்கிருச்சு. அவங்க அக்கா இருக்கிறது கூட எனக்கு அந்த செகண்ட் ஞாபகத்துக்கு வரலை. அந்த கலங்கின கண்ணோட அப்படியே பவிய இறுக்கமா ஹக் பண்ணேன். அந்த இடத்துல அந்த நிமிஷம் நிற்க கூட முடியலை. ஸோ அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே டைட்டாக இறுக்கமாக ஹக் பண்ணேன். பவியுமே
என்னை அப்படியே ஹக் பண்ணா. அப்படி ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல அப்படி நின்னோம். அதுக்கப்புறம் பவி, சரி விடு, போதும், அக்கா அக்கா அப்படி நீ சொல்லவும் தான் எனக்குமே ஞாபகம் வந்துச்சு, அக்கா பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னுட்டு. உடனே அக்கா சொன்னாங்க, நான் வேணும்னா வெளியில் போயிட்டு நின்றுக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க சிரித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்போதான் பவியை விட்டேன். அதுக்கப்புறம் 3 பேருமே ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசுனாங்க. என்னோட காதில் எதுவுமே விழலை. நான் பவி போட்ட ரிங்கு என்னோட கையில் இருக்குது. அப்படி அந்த ரிங்கை தொட்டு பார்த்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட ட்ரீம் வேர்ல்டில். இன்னைக்கு இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் உங்களை ஃபீல் பண்ண வச்ச அப்படி ஒரு பர்சன் யார்? விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.